ஹலோ நண்பா, இன்றைக்கும் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் தான் நம்ம சந்திச்சிருக்கோம்னு சொல்ல முடியும் நண்பா. இன்றைக்கும் டிஃப்ரெண்ட்டான ஒரு காரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் தெரிகிற இந்த சுசுகி தரப்புலேருந்து சுசுகி ஆல்டோ K10 பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இன்னும் அதில் உள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கான வீடியோவில் ஃபுல்லாக நம்ம போய் பார்ப்போம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு அலோவ் பண்ணது எந்த ஷோரூம்னு பார்த்தீங்கன்னா ராஜலக்ஷ்மி ஷோரூம்னு சொல்லிட்டு எருக்கஞ்சேரிக்கு பக்கத்தில் இருக்குது. கீழே வந்து நான் லொக்கேஷன் ப்ளஸ் நான் வந்து அதோட காண்டாக்ட் டீட்டெயில் வந்து நான் மாரிமுத்து ப்ரோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவரும் மேனேஜர் மூலமாக தான் நான் இந்த வீடியோ வந்து எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு எனக்கு சப்போர்ட்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்களுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். நல்ல சூப்பரான உங்களுக்கு காட்டுவாங்க. என்னென்ன மாடல் இருக்குதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி சூப்பராக உங்களுக்கு எல்லாமே காட்டுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வண்டியோட இன்ஜினை பார்த்துருவோம். இது வந்து ஒரு 998 சிசி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. 65 பிஹெச்பி பவர் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட டார்க் வைஸ் நம்மளுக்கு பார்த்தோம்னா 18 Nm ஆஃப் டார்க் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுவும் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 3 சிலிண்டர் வச்ச ஒரு இன்ஜின்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். இன்ஜினோட செட்டப்பும் பிளேஸ்மெண்ட்டும் ரொம்ப சூப்பராகவே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வீல் டிரைவிங்கில் தான் இந்த கார் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வண்டியில் பார்க்கும்போது இந்த வண்டியில் வந்து அருமையான இன்ஜின் செட்டப்ஸு ப்ளஸ் இது வந்து இன்ஜின் அப்படியே மறைச்சிக்கிற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் செட்டப்ஸில் வந்து இன்ஜினை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற விதமாக நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். வண்டியோட சூப்பரான ஒரு இன்ஜினுக்குன்னு தனியாக ஒரு பொசிஷன் வந்து சூப்பராகவே 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் செட்டப்ஸில் இந்த வண்டி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். நல்ல ஒரு இன்ஜினு, அருமையான ஒரு பவரும் இருக்குது, டார்க்கும் இருக்குது. சேஃப்டியுமே நம்மளுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. இன்டீரியரை வந்து நம்ம பார்ப்போம். இன்டீரியரில் நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு ஸ்பெக்ஸ் கொடுத்துருப்பாங்க. வண்டியோட ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து நம்மளுக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. கொஞ்சம் ஆனால் இன்னும் ஒன்று நம்மளுக்கு கைப்பிடிலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவுட்டேட்டடாக இருக்கும், ஓப்பன் டோர் பண்ணுறதுக்கான கைப்பிடி. ஆனால் மற்றபடி வண்டி வந்து சூப்பராகவே இருக்குன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். ஏன்னா இது அண்டர் த பட்ஜெட்டில் கொடுக்குறாங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்கும். டைல் செக்ஷனுமே பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஆல்டோவில் என்னென்ன இருக்குமோ அது அப்படியே வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. வண்டி வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. கொஞ்சம் அங்கங்கே சேஞ்சஸ் மட்டும் நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க டைல் செக்ஷனில். ப்ளஸ் வந்து நம்மளுக்கு ஆல்டோ K10ன்னு சொல்லிட்டு அழகாக எம்பளம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஸ்ன்னு போட்டு சுசுகி அதோட எம்பளமாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபியூயல் போடுற கேப்பு அதில் வந்து பார்த்திங்கன்னா 55 லிட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃபியூயல் போட்டு விட முடியும். அதோட மைலேஜ் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 கிளைம் பண்ணுறாங்க. அந்த மைலேஜ் கிடைக்குதான்னு தெரியல. கண்டிப்பாக நான் வந்து நம்ம வீடியோ பார்த்துட்ருக்க யாராவது ஒருத்தர் இந்த ஆல்டோ K10 வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோ தருது ப்ரோ, அப்படி இல்லைனா அவ்வளோ தரல ப்ரோன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். ஏன்னா ஆன் பேப்பர் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரில, ஆன் ரோடில் வந்து நம்மளுக்கு வேரியண்ட் வந்து இருக்கும். JK டயர்ஸ் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல சூப்பரான ஒரு டயர்ஸ்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். இது வந்து ஒரு அலாய் வீல்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கல. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெட்டல் வீல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து க்ரோம் வந்து நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. பிளாக்கில் உள்ள க்ரோம் ஃபினிஷிங் மாதிரி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஷைனிங்கான ஒரு க்ரோம் ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு கொடுக்குற, அதுவும் நல்லா நல்லா உள்ளே இருக்க ரேடியேட்டர் வந்து க்ளீனாகவே தெரியுது. நெக்ஸ்ட்டு நம்ம பேக்கில் உள்ள சீட்டு எப்போவுமே வழக்கம் போல் உட்காந்து பார்க்குறது தான். பேக்கில் உள்ள சீட் வந்து நம்மளை உட்காந்து பார்த்துருவோம். அதில் டோர் சைடில் நம்மளுக்கு என்னென்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் விண்டோ ஓப்பனிங் க்ளோஸ் மட்டும் நம்ம பண்ணிக்கிட முடியும். ஆட்டோமேட்டிக் இதில் கிடையாது. அதே போல் நம்மளுக்கு வந்து டோரை வந்து பிடிச்சிக்கிட்டு இறங்குற மாதிரி அந்த சப்போர்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் இதில் சூப்பராகவே இருக்குது. என்னோடய ஃபுட் ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. என்னோடய காலை நீட்டியும் வைக்க முடியும், மடக்கியும் வைக்க முடியும். என்ன ஒன்று, ஃப்ரண்ட்டில் உள்ள சீட் வந்து நல்லா பேக்கில் தள்ளி வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் தள்ளி வச்சுருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா நான் 6.2 இன்ச் ஹைட் வந்து நான் இருக்கேன். ஹைட் வந்து நான் ரொம்ப அதிகம்ன்றதுனால நம்மளுக்கு வந்து சேஃப்டி வைஸ் பார்த்திங்கன்னா சீட் பெல்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சீட் பெல்ட்டை நம்ம அவுத்துட்டு ஓட்டிகிட்டு இருந்தோன்னா அது வந்து கீன்னு அலாரம் கொடுக்கும். அந்த இரிட்டேஷன்லேயே நிறைய பேர் வந்து சீட் பெல்ட் வந்து போட ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் இந்த பேக் செட்டப்ஸில் உள்ள ஃபீச்சர்ஸ்னு நம்மளுக்கு சொல்ல முடியும். சீட் வந்து நல்ல குவாலிட்டியான ஒரு சீட் வந்து சுசுகியில் கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு குஷனிங்கும் இருக்குது. ப்ளஸ் வந்து நம்மளுக்கு டிசைன் பேட்டர்னுமே நல்லா சூப்பராகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னே சொல்ல முடியும். 3 பேர் கொஞ்சம் நல்லா உட்காந்து போகிற மாதிரி நல்லா சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுவே ஃப்ரண்ட் செக்ஷனில் டிரைவருக்கு பக்கத்து சீட்டில் வந்து நம்மளுக்கு என்னென்ன வருதுன்னு நம்மளுக்கு பார்ப்போம். அதே போல் தான் நம்மளுக்கு பிடிச்சி இறங்குற மாதிரி ஏறுற மாதிரி அந்த ஆப்ஷனு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க. க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா சூப்பராகவே இருக்குன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். நம்மளுக்கு டிரைவர் சீட்டுக்கு பக்கத்து சீட்லேயே டேரெக்டாக நம்மளுக்கு வந்து ஒரு
ஏசி வெண்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, நல்லா ரவுண்டாக வந்து கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லா சூப்பராகவே இருக்குன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். இந்த சீட் தான் நான் சொன்னேன், சீட்டில் உட்காந்துக்கிட்டே நம்ம வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கிட முடியும். கீழே நம்ம அழகாக அப் பண்ணோன்னா ஃப்ரண்ட்டு பேக் வந்து நம்மளை மூவ் பண்ணிக்க முடியும். ஏர் பேக்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, சேஃப்டி வைஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இதில் வந்து டேஷ்போர்டு கீழே வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம டாக்குமெண்ட்டு எதை வேணுனாலும் நம்ம வச்சுக்க முடியும். அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு டேஷ்போர்டு வந்து நல்லா சூப்பரான ஒரு பிளாக் ஃபினிஷிங்கு ப்ளஸ் கிளாஸி ஃபினிஷிங்கில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே சூப்பராகவே இருக்குன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். ஏசி வந்துட்டுமே நல்லா ஃப்ளோ சூப்பராகவே இருக்கும். 2 பக்கமும் இருக்குது. நம்மளுக்கு வந்து பில்லியனுக்கும் டிரைவருக்கும் 2 கொடுத்துருக்குது. அப்படியே வந்து நம்மளுக்கு பேக் சைடில் போகிறவங்களுக்கும் 2 வெண்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா கன்சோல் அந்த மாதிரி செட்டு வந்து நார்மலான ஒரு செட்டு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அசார்ட் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, வழக்கம் போல் ஏசியோட கண்ட்ரோலரு, கீழேருந்து மேலே அந்த மாதிரி ஏசி கண்ட்ரோலு, ஹீட்டு, ஹாட் கண்ட்ரோல் எல்லாமே வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 4 லெவல் ஆஃப் ஏசி கண்ட்ரோல் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வெளியில் உள்ள வைக்க ஏற்ற மாதிரி நம்ம வந்து போட்டுக்கிட முடியும் ஏசியை. அது போக பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆக்ஸ் கேபிள் அது கொடுத்துருக்காங்க. அதே போல் சார்ஜிங் போர்ட்டுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் கொண்ட ஒரு வண்டினே நம்மளுக்கு சொல்ல முடியும். ஃப்ரண்ட்டு, பார்க்கிங்கு, டிரைவிங்னு சொல்லிட்டு ஒரு 3 ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு வந்துடும். ரொம்ப சூப்பராகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னே சொல்ல முடியும். மூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், ஈஸி டு யூஸாக தான் இருக்குன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். ஆல்ரெடி நான் வேகனரில் ஒரு கார் வந்து ஓட்டின ஆட்டோமேட்டிக்கு, அதே போல் இதில் K10லேயும் நம்மளுக்கு கொடுத்துருக்காது, ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நம்ம அடுத்து நம்ம வந்து டிரைவர் சீட்டில் உட்காருவோம், அப்போ வந்து பார்ப்போம். நம்மளுக்கு வந்து சீட் பெல்ட்டும் கொஞ்சம் அது அப் டவுன் அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கிற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரியர் மிரரும் நம்மளுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. சன் பேடுன்னு தான் சொல்லுவாங்க இதை, அது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லா வண்டியிலையும் வர்றது தான். லைட்டு எனி சுச்சுவேஷன் இல்லைனா காரை வந்து டோர் ஒழுங்காக மூடலைன்னா அந்த லைட் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் நல்லா சூப்பராகவே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் உள்ள டிரைவர் சீட்டுக்கு போய்டும். டிரைவர் சீட்லேயும் சேம் டோரில் அதே தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டோரை திறக்கிற மாதிரி ஆப்ஷன் ஒன்று, வாட்டர் பாட்டில் வைக்கிற ஒரு இது. அது போக பார்த்திங்கன்னா இதில் வந்து செட்டு ஸ்பீக்கர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்கும்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். நல்ல நான் வாகனர்லேயும் போயிருக்கேன், ஷிஃப்ட்லேயும் போயிருக்கேன். நல்ல ஒரு சுசுகியை பொறுத்தவரை நல்ல ஒரு மியூசிக் ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து உள்ள இன்டீரியரில் வச்சு கொடுத்துருக்குறாங்க. அதனால் கண்டிப்பாக பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். கான்சன்ட்ரேட் பண்ணி எல்லாத்துலேயுமே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சுசுகி, நல்லாவே இருக்குது. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டியரிங்கு நார்மலான ஒரு ஸ்டியரிங் வீல் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ஒரு ஏர் பேக்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆர்என் பக்கத்துலேயே நம்மளுக்கு சுசுகி எம்பலம் எஸ்ன்னு சொல்லிட்டு அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு டிரைவர் சீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சன் பேட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஹை பீம் லோ பீம் கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. நல்லாவே இருக்குது. லைட் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரெகுலராக வர்றது தான். எனக்கு வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு காரை வந்து இன்டெப்த்தாக உள்ளே போய் பார்க்குறேன். அதனால் எனக்கு வந்து இது புதுசாக இருக்கலாம், மற்ற ஆட்களுக்கெல்லாம் இது கொஞ்சம் பழசாகவே இருக்கலாம்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். இது ஒரு நாம் மாதிரி கொடுத்துருக்காங்க, எது கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. அது கீழே வந்து பார்த்திங்கன்னா பானட் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி அந்த சுவிட்சுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பானட் சுவிட்சை இழுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். இது வந்து கீலெஸ் என்ட்ரி கிடையாது. இதுக்கு முன்னாடி ஷிஃப்ட்டு பார்த்தது கீலெஸ் என்ட்ரி. இது வந்து பார்த்திங்கன்னா கீ போட்டு தான் நம்மளுக்கு உள்ளே வர முடியும். வெளியில் போகும்போதும் கீயை வந்து எடுத்துகிட்டு தான் போக முடியும். அந்தளவுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. வைட் ஆங்கிளில் பார்க்குறீங்க, ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸ்டியரிங்கை பொறுத்த வரையும் நல்லா சூப்பரான ஒரு ஸ்டியரிங் கொடுத்துருக்காங்க. அதே போல் டிக்கியை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அதிலே 2 லிவர் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று வந்து டிக்கிக்கானது, இன்னொன்று வந்து ஃபியூயல் போட்டுக்கிறதுக்கான கேப்புக்கானது. அது ரெண்டுத்தையுமே நம்ம கொஞ்சம் மேலே தூக்கணும்னா நல்லா சூப்பராகவே நம்மளுக்கு இருக்கும். அது போக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிரைவர் சீட்டில் வந்து கண்ட்ரோல் கொடுத்துருக்குறாங்க. சீட் வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இழுத்துக்கலாம், கொஞ்சம் பேக்கில் போய்க்கலாம். அது போக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாயிற இடம் பேக் ரெஸ்ட் இருக்குல்ல, அதில் வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ரொம்ப படுத்துக்கவும் முடியும், ரொம்ப நம்ம நிமிர்ந்துக்கிட்டும் ஓட்டுற மாதிரி கொஞ்சம் ஷார்ட்டர் ரைடு இருக்குது. அதுவும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம டிக்கியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். டிக்கி அழுத்தியாச்சு. பேக்கில் போய் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஈஸியாக தான் இருக்குது, ஆனால் நல்லா ஸ்மூத்தாக இறங்குது. ஏன்னா ஹைட்ராலிக் இது தான் கொடுத்துருக்குறாங்க. அதுனால நல்லா சூப்பராக போய் அழகாக செட் ஆகி மேலே உட்காந்துது. நல்லா டாலாக இருக்கவங்களுக்கு கூட ஈஸியாக உள்ளே போய் எதாவது வைக்கணும் எடுக்கணும்னா கூட எடுக்க முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வேரியண்ட்டும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது, சிஎன்ஜி வேரியண்ட்டு. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா பெட்ரோல் வேரியண்ட்டு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்ற இறக்கமாகவே இருக்குது. 5 லட்சத்துலேருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 8-8.5 லட்ச ரூபா வரைக்கும் போது
டிபெண்ட்ஸ் அப்பான் த வேரியண்ட்டு. உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னொரு ஸ்பேர் டயரும் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க, ஸ்டெப்னி. அதுவும் நல்லாயிருக்கும், ஸ்பேஸுமே நல்லாவே இருக்குது. என்ன ஒன்று, சிஎன்ஜி கேஸ் வச்சிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்னு தெரியல, ஏன்னா அந்த வேரியண்ட்டு நான் பார்க்கல. இந்த வேரியண்ட் தான் ஷோரூமில் போய் பார்த்தேன். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி லப்பர்லாம் வந்து ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க, லாங் லாஸ்டிங்காகவும் இருக்குது. எங்கள் மாமாலாம் கிட்டத்தட்ட 15 வருஷம் கிட்ட வச்சுருந்தாங்க. நல்லாவே இருந்தது, குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது சுசுகியை பொறுத்தவரையும். கண்டிப்பாக ஒரு விசிட் பண்ணி பாருங்கள்.